இப்போ இருக்க குழந்தைங்க மோஸ்ட்லி டேஸ்ட் பண்ணி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. மோஸ்ட்லி அவங்க கண்கள் வழியாக தான் சாப்பிட்றாங்க. அது எப்படின்னா, அந்த ஃபுட்டு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக, கலர்ஃபுல்லாக, ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கோ அதெல்லாம் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஈவன் தோ அது வந்து டேஸ்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் நம்ம மொபைல் அண்ட் டிவி இதிலெல்லாம் காட்டுறனால கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சக்கரவள்ளி கொடுத்துருந்தேன் வேக வச்சு, சக்கரவள்ளி கிழங்கு. பட் சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பணியாரமாக ட்ரை பண்ணி கொடுத்துருந்தேன், சாப்பிட்டாங்க. இது ஹெல்த்தியும் கூட. ஸோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் குழந்தைங்களுக்கு வராது. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவும். அது கூட வந்து தோசை மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, சால்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆயில் பதிலாக வந்து கீ ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்து குட் ஃபேட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அட்லீஸ்ட் 1, 2 சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அண்ட் கூடவே வெறுமையாக கொடுக்காம ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் என்னோடய குழந்தைக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிட்டான். நிறையா சாப்பிடல, அட்லீஸ்ட் ஒரு 3 இது சாப்பிட்டுப்பான். ஸோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதுவாவது எடுத்துக்கிட்டானே